பிரைஸ் த லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை தீத்து 3ஆம் அதிகாரம் 4 சில வசனங்கள். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமாகும் போது நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். ஆமென். இன்று ஆண்டவர் நமக்கு பேசுற வார்த்தை இதுதான். ஆண்டவர் எனக்கு காண்பித்து உங்களிடத்துல சொல்லும்படியாக ஏவின வார்த்தை இதுதான். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமாகும் போது நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் அவருடைய தயவு மாபெரிய தயவுங்க. நமக்காக எல்லாரும் சொல்லலாம், உயிரை விடலாம், உனக்காக நான் உயிரை விடுவேன், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு. ஆனா நம்ம ஆண்டவர் நாம செய்யற தவறுகளுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்மளுடைய பாவங்களை அவருடைய தலையின் மேல் சுமந்து நமக்காக நெஞ்சில ஈட்டி பாய நேசத்தை நெஞ்சை பிளந்து காட்டின அந்த நேசத்தும் அன்பும் தயவும் பிரசன்னமாகும் போது என்ன நடக்குமோ, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நாம செய்யற நன்மை அதை மட்டும் பார்த்து அவர் நம்மளை ரட்சிக்காம தமது இரக்கத்தின்படியையும் அவருடைய இரக்கம் நம்ம நீதி செய்யும் போது போயிட்டு இருக்கும் போது சில பல தவறுகள் மனிதர்கள் நம்ம சில பல தவறுகள் செய்யும் போது இல்லை, அதையும் அவர் மன்னித்து அவருடைய இரக்கத்தின்படி மறுஜென்மம் மறுஜென்மம் அதாவது தவறுகள் செஞ்சிட்டு இருக்கோம், அந்த தவறுகள்ல இருந்து திரித்து மறுஜென்மமாய் இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே முழுக்கினாலும் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமையினாலும் நம்மை இரட்சித்திருக்கிறார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவருடைய கிருபையின் நிமித்தம் நம்ம நீதிமானா நம்ம நினைக்கிறோம், நான் நீதி செய்யறதுனால நான் நீதிமான், நான் நன்மை செய்யறதுனால நம்ம நீதிமான் அப்படின்னு. அவருடைய கிருபையினால அவருடைய இரக்கத்தினால அவர் நம்ம மேல வைத்த அன்பினால நம்மையும் ரட்சித்து நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக நித்திய ஜீவன் அழிவில்லா ராஜ்யம் அவருடைய அந்த கிங்டம் அவருடைய இடத்துல அவரை முகமுகமாய் தரிசிக்க நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து முடிச்சுட்டு போகும்போது நித்திய ஜீவனை அடையும்படி ஹெவன்ல எட்டர்னல் லைஃப், ஒரு முடிவில்லா ராஜ்யம், முடிவில்லா வாழ்க்கை. இங்க உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை முடிந்தாலும் பரலோகத்துல நித்தியமாய் அவருடைய கூட வாழக்கூடிய அந்த நித்திய ஜீவனை அடைகிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதா அனுப்பின ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து மூலியமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மில் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இல்லாம இயேசுவை அறிஞ்சிக்க முடியாது. இயேசுவோட வழி இல்லாம பிதாவின் வீட்டுக்கு போக முடியாது. மூன்றில் ஒன்றாய் ஜொலிக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். தனித்தன்மை அப்படின்றது இல்லாம பரிசுத்த ஆவியானவர், அந்த ஆவி நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம நன்மையை, அதாவது தீயது நல்லது எது அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்துகிற பாதை பரிசுத்த. ஒரு சின்ன தவறு செஞ்சு நம்ம உள்ளம் குறுகுறுக்குதா, அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. மனசாட்சி, பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவ். அவர் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட உங்களை பண்ண விட மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர் இயேசுவை பத்தி இன்னும் அறிஞ்சிக்க உங்களுக்கு தாகத்தை தருவார். அந்த இயேசுவோட வழியில நம்ம போறதுக்கு அவர் பலன் தருவார். அந்த பலனின் மூலியமாய் இயேசுவோட வழியில போய்
நம்ம நித்திய வீடு பிதாவாகிய வீட்டுல பிதாவின் சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவ முகமுகமா தரிசிக்க இன்று ஆண்டவர் அளிக்கிறார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, எசப்பா இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எசப்பா உம்முடைய கிருபையினால நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் செய்த குற்றங்குறைகள் எல்லாம் தயவாய் மன்னித்து எசப்பா ஒரு விசை கூட எசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். யார் யார் இன்னும் இந்த வீடியோவை காண்கிறவர்கள் எசப்பா யார் யார் இன்னும் உம்முடைய ரட்சிப்புக்குள்ளாக வராமல் எசப்பா பின்மாற்றமா இருக்கிறார்களோ எல்லாருமே உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உண்மையான தேவன், உண்மையாக நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து செப்பா அநேகர் இன்னும் ரட்சிக்க செப்பா எங்களுக்கு உம்முடைய கிருபையை பொழிந்தள்ளும்படியாக, உம்முடைய ஞானத்தை பொழிந்தள்ளும்படியாக, உம்முடைய அன்பை உணரும்படியான செப்பா உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உடைய வருகைக்காக நாங்களும் அநேகரும் ஆயத்தமாகி இசப்பா இந்த பூமியில இசப்பா உங்களுடைய வருகை தாமதித்தால் இசப்பா நாங்கள் நீர் கொடுத்த இந்த வாழ்க்கை ஓட்டத்தை முடித்து வரும்போது இசப்பா உம்முடைய நித்திய ஜீவனை, ஏதாவது நித்திய வீட்டுக்கு இசப்பா நாங்கள் பங்காளி ஆகும்படி, சுதந்திரால் ஆகும்படி இசப்பா நீர் எங்களை வழி நடத்துவீராக. தகப்பனே, இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வருகை தாமதித்தால் இசப்பா தினந்தோறும் இந்த வீடியோவை இசப்பா நாங்கள் இந்த உம்முடைய வார்த்தையை அனுப்பும்படியாக எனக்கும் தயவு செய்யுங்க. இங்கே காண்கிறவர்கள் எல்லோருக்கும் இயேசுப்பா உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்படியான பக்குவத்தையும் ஞானத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுப்பா சுகம் இல்லாதவர், பலன் இல்லாதவங்க, இயேசுப்பா பொருளாதார தேவைகள், இயேசுப்பா கடன் பிரச்சனைகள், இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா அநேக பாடுகள்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். சுகத்தை தேடி இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா உம்முடைய நாமத்தினால் அவர்களை சுகத்துப்படுத்தி, பலப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். புது பலனை தந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்களும் அநேகரும் ஆயத்தமாக கிருபை செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெறும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.